நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். மொச்சக்கொட்டை போட்டு ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசு முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கும் போதே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 3மே சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து வதக்குங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். மொச்சக்கொட்டை பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நைட்டே ஊற வச்சுட்டு எடுத்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட இது நல்லா வதக்கி விட்டோன்னே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கினோடனே இப்போ இதெல்லாம் அவிச்சு வச்சு மொச்சக்கொட்டையை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகணும். அதுக்காக காய் வந்து நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்தோம்னா காய் வந்து வேகாது. காய் வேகட்டும். அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மொச்சக்கொட்டை வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அது நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே அந்த பச்சை வடை எல்லாம் போயிடுச்சு. இந்த திக்னஸே போதுன்னா நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுண்ட வச்சு கூட இறக்கிக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ்க்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.